வெல்கம் டு ஆர்ஜே ஹோம் மேக்கர். இந்த அக்ஷய திருதிக்கு நிறைய பேர் கோல்டு வாங்கலான்னு பிளானில் இருப்பீங்க. மே 10 ஃப்ரைடே தான் அக்ஷய திருதி. அதனால தான் மெயினாக இந்த வீடியோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். அக்ஷய திருதிக்கு கோல்டுன்னு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் எப்போதும் எந்த பொருள் குறைவு இல்லாமல் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது எது வேணாலும் நம்ம வாங்கலாம். அன்றைக்கி வாங்கி நம்ம பூஜை பண்ணலாம். நான் என்னோடய மேரேஜ்க்கு முன்னாடி என்னோடய ஏர்னிங்ஸில் என்னோட முதல் 12 பவுன் நகையை எப்படி நான் வாங்கினேன், அதோட பில் டீட்டெயில்ஸ் எல்லாமும் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கோல்டு 1 கிராம் வாங்கினா கூட அதோட பில்லை மிஸ் பண்ணாமல் வச்சுக்கிறது என்னோடய பழக்கம். பில் ஏன் கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கணும், இதனால நமக்கு என்ன யூஸ், எனக்கு பில்ஸ் பத்திரமா வச்சுருந்தது எந்தெந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்ற டீட்டெயில்ஸ்லாம் இன்ட்ரோலேயே சொல்லி போர் அடிக்காமல் வீடியோவில் நடுவில் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நான் இதுவரை வாங்கின கோல்டு அண்ட் சில்வர் ஐட்டம்ஸோட பில்லை இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோக்காக இல்லை, லாஸ்ட்டு 16 இயர்ஸாக நான் வாங்கின பில்ஸை முதல்ல இருந்தே இப்படி பிரித்து தான் வச்சுருக்கேன். அப்போ தான் எதுவும் செக் பண்ணனாலும் இல்லை ரீஒர்க் அல்லது எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ ரொம்ப தேடாமல் டக்கு டக்குன்னு எடுக்க முடியும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் பில்ஸ், அப்புறம் கோல்டு காயின், சில்வர் ஸ்டட் பில், சில்வர் கொலுசு, சில்வர் பேங்கிள் பில்ஸ், அப்புறம் ரீஒர்க்குன்னு எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் கொடுத்து இருந்தால் அதோட பில்ஸ்னு எல்லாமே இப்படி தனித்தனியாக வச்சுருக்கேன். மற்ற பில்ஸ் எல்லாம் நான் உரமாக வச்சுட்டு பிஃபோர் மேரேஜ் பில் மட்டும் உங்ககிட்ட நான் எப்படி 2008 2015 வரைக்கும் எப்படி அமௌண்ட்டு சேர்த்து வாங்கினேன்னு சொல்கிறேன். என்னடா 7 இயர்ஸில் இவ்வளோ தான் வாங்கினீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. பேரண்ட்ஸு என்ன பண்ணாங்கன்னு நினைக்காதீங்க. இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க, அதுவே அவங்க நமக்கு பண்ணுற பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது இந்த 3.930 கிராம், கிட்டத்தட்ட 4 கிராம் செயின் தான் வாங்கினேன். இது அரை பவுன் கிட்டத்தட்ட. இந்த செயின் 29/7/2008 வாங்கினேன். இது தென்காசியில் ஒரு ஜுவல்லரியில் வாங்கினேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இந்த செயின் வாங்கினது. அப்போ அரை பவுனே 5250 தான், வேஸ்டேஜோடு சேர்த்து. இப்போது 1 கிராமே வேஸ்டேஜ் டேக்ஸ் இல்லாமல் இதை விட 1400 அதிகம். இப்போ 1 கிராம் கோல்டு பாருங்கள், 1216 தான் இந்த பில்லில் இருக்கிறது. கிட்டத்தட்ட கிராமுக்கு 5400 டிஃப்ரென்ஸ் வருது. இதுக்கு முன்னாடி 2 கிராமுக்கு கம்மியாக ஒரு கம்மல் வாங்கியிருந்தேன். அது என் ரிலேட்டிவ் கிட்ட அமௌண்ட் கொடுத்து வாங்கி தர சொல்லியிருந்தேன். ஸோ அதோட பில் அவங்கக்கிட்ட இருந்தது. மூணாவது நான் வாங்கினது ஒரு லாங் செயின் 13.87 கிராமில் வாங்கினேன். என்கிட்ட இருந்த கொஞ்சம் ஏர்னிங்ஸு, அப்புறம் அது கூட நான் முதல்ல வாங்கினேன் 4 கிராம் செயின், அப்புறம் அந்த கம்மல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இந்த செயின் வாங்கினேன். இந்த செயின் 2010 ஜனவரியில் வாங்கினேன். அந்த சின்ன செயினே நான் 2 இயர்ஸ் நல்லா யூஸ் பண்ணேன். அது 916 இல்லை, அதனால் மட்டும்தான் அதை கொடுத்தேன். 2010 கிராம் ரேட் 1592. இது 916 செயின். 15% வேஸ்டேஜே 2 கிராமுக்கு மேலே வருது. அப்போ அந்தளவு பேச தெரியாது, அதனால இவங்க செய்கூலிலாம் போட்டதை கூட சேர்த்து நான் பே பண்ணியிருக்கேன். ஓல்டு கோல்டு செயின் 916 இல்லாததால் பியூரிட்டி வைஸும் அமௌண்ட்லேயே லெஸ் பண்ணிவிட்டு 1400 தான் பெர் கிராமுக்கு போட்டிருக்காங்க. மோரோவர் பர்ச்சேசிங் டைமில் 3.930 இருந்த பழைய செயின் ரீவேல்யூவில் வெயிட் பார்க்குறப்போ 3.910 தான் இருக்குது. ஸோ பில் சேஃபாக வச்சுருந்தா தான் நாம் அக்யூரேட்டாக தேய்மானம் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ரீவேல்யூவில் 916 ஸ்டட்டு கொடுத்தேன். ஸோ அதுக்கு பியூரிட்டி வைஸ் கிராமில் கொஞ்சம் லெஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி கோல்ட் ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஃபைனலாக 17,828 17,500க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்தாங்க. 2010 14 கிராம் செயின் 25,500க்கு வாங்கிடலாம். இன்றைக்கி இந்த அமௌண்ட்டில் 4 கிராம் செயின் கூட வாங்க முடியாது. என்ன மாதிரி நீங்களும் பில்லெல்லாம் இப்படி சேஃபாக வச்சுருக்கீங்கன்னா கமெண்ட்டில் உங்கள் ஃபஸ்ட்டு பில் எந்த இயரில் உள்ளது, அப்போது கோல்ட் ரேட் என்ன இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது அந்த 14 கிராம் கோபி செயினுக்கு $1 தான். இந்த பெண்டன்ட் கல்கத்தா டிசைன், இதோட வெயிட் டேக் கூட நான் இப்போவும் பத்திரமா வச்சுருக்கேன். நல்ல சங்குப்பூ மாடலில் அழகாக இருக்கும் இந்த பெண்டன்ட். இது சரவணா ஸ்டோர்ஸில் தான் நான் வாங்கினேன். டேட் April 2010. கிட்டத்தட்ட 3.25 கிராம் இந்த பெண்டன்ட். செயின் வாங்கின 3 மந்த்ஸில் இதை நான் வாங்கினேன். அப்போ கோல்ட் ரேட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு. ஸோ இருந்த சேவிங்ஸில் உடனே இதை வாங்கினேன். 1495 பெர் கிராம் ரேட். அன்றைக்கி செயின் வாங்கினதை விட கிராமுக்கு அன்றைக்கி 100 கம்மி தான். இதுக்கு வேஸ்டேஜ் கிட்டத்தட்ட அரை கிராம் போட்டிருக்காங்க. இந்த பெண்டன்ட் 5567க்கு நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த நெக்லஸ் வாங்குறப்போ பார்ட் டைமில் படிச்சுக்கிட்டே வாங்கினேன். அப்போ சேலரியும் கம்மி, மந்த்லி 3000 அந்த மாதிரி சீட்டு போட்டு தான் ஜிஆர்டியில் இந்த நெக்லஸ் நோ வேஸ்டேஜ் ஸ்கீமில் வாங்கினேன். நான் பே பண்ணுற அமௌண்ட் மணியாக ஒரு காலமில் சேவ் ஆகும்.
அதே மாதிரி அன்னைக்கு கோல்ட் ரேட்க்கு கிராமாவும் கன்வெர்ட் ஆகி ஒரு காலமில் சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பர்ச்சேசிங் டைமில் நமக்கு எது பெனிஃபிட்டோ அதை சூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ஆப்ஷனும் இருந்தது, பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருந்தது. எனக்கு கிராமா சேவ் ஆகிருந்த ஆப்ஷன் தான் அன்னைக்கு ரேட்டுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ இந்த 15.3 கிராம் ஷார்ட் நெக்லஸ் ஜூலை 2011 பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 15.02 கிராம் கோல்டை எந்தவித வேஸ்டேஜும் இல்லாமல் சீட் அமௌண்ட்டில் அப்படியே கோல்ட் ரேட் மட்டும் பே பண்ணி நான் வாங்கினேன் அந்த நெக்லஸை. மீதி 0.280 ப்ளஸ் வேஸ்டேஜ் 2.142 கிராம் மட்டும்தான் தனியாக அமௌண்ட்டு பே பண்ணேன். இந்த ரிமைனிங் கிராமுக்கு கூட 14% வேஸ்டேஜ் பே பண்ணணும். பட் அன்றைக்கி எனக்கு இதுக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்ட் ரேட் மட்டும்தான் 5070 ரவுண்ட் ஆஃப் பண்ணி பில் கொடுத்தாங்க. இந்த நெக்லஸ் என்னோடய ரொம்ப ஃபேவரெட். 7000 சேலரியில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 1 இயர் காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிட்டு இந்த சீட்டையும் கம்ப்ளீட் பண்ணி இந்த நெக்லஸ் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு 2013 ஜனவரியில் தான் 2011 வாங்கின நெக்லஸ்க்கு பேக் செயின் வாங்கினேன். அந்த மாடல் எனக்கு அப்போ ரொம்ப பிடிச்சதால் இருந்த அமௌண்ட்டுக்கு பேக் செயின் கழட்டி எடுத்துகிட்டு நெக்லஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா பேக் செயின் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். நீங்களும் உங்களுக்கு ரொம்ப ஒரு டிசைன் பிடிச்சிருந்து கையில் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பேக் செயின் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் பேக் செயின் மட்டும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஏன் அவசரமாக போய் வாங்கினேன்னா கோல்ட் ரேட் ஏறிட்டே இருந்த அந்த டைமில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாச்சு. பெர் கிராம் 2857. நெக்லஸ் வாங்கி 1.5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ரேட் கம்மியான அன்றைக்கி போயிட்டு 2 கிராமில் நெக்லஸ்க்கு பேக் செயின் வாங்கினேன். காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருந்ததால் பெருசாக அந்த 1.5 இயர்ஸ் சேவ் பண்ண முடியல என்னால் அமௌண்ட்டை. இந்த பில்லு கொஞ்சம் பிளராக தான் பிரிண்ட் ஆகிருக்கு, அதான் வீடியோவில் கிளியராக இல்லை. என்னால் முடிஞ்சளவு கிளியராக காமிச்சிருக்கேன். 2 கிராம் பேக் செயின் 10% வேஸ்டேஜோட 6380 வந்தது. இந்த பில்லை கவனிங்க, இது வரைக்கும் வாங்கின கோல்டில் வேட்டுன்ற டேக்ஸ் இல்லை. 2013 வாங்கின ஜுவல்லில் தான் டேக்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ நானே இந்த வீடியோ பண்ணுறப்ப தான் இதை நான் நோட்டீஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு அந்த சேம் நெக்லஸ்க்கே 2 கிராம் பேக் செயின் லென்த்து பத்தலைன்னு இன்னொரு 1/2 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக ஜிஆர்டிலேயே பேக் செயின் வாங்கினேன். நெக்லஸும் பழைய பேக் செயினையும் எடுத்துகிட்டு தான் நான் அன்றைக்கி போயிருந்தேன். ஸோ அவங்களே ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2013 செப்டம்பரில் இதை நான் வாங்கினேன். அப்போ கோல்ட் ரேட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. 2821 பெர் கிராம். 11% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இதுலேயும் வேட் ஆட் ஆகிருக்கு. இந்த பேக் செயின் பீஸ் 1340க்கு வாங்கினேன். இது சேம் 2013லேயே இன்னொரு சீட்டு போட்டு தான் வாங்கின பேங்கிள்ஸ். 20.3 கிராமில் 2 பேங்கிள் வாங்கினேன். ஏப்ரல் 2013 இந்த செட்டு பேங்கிள் நான் வாங்கினேன். கோல்டு ரேட் கிட்டத்தட்ட பெர் கிராம் 230 குறைஞ்சி 2632 தான் அன்றைக்கி இருந்தது. ஸோ அன்றைக்கி இந்த பேங்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதிக வேஸ்டேஜ் உள்ள பேங்கிள்லாம் நான் சூஸ் பண்ணல. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்ததால் இந்த பேங்கிள் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். கம்மி வேஸ்டேஜ்னாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சதை வாங்கணுன்றதால வேட்டோடு சேர்த்து 56,322 வந்தது. சீட் அமௌண்ட் போக 9,400 கிட்ட பே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேஷ் கொடுத்து தான் இந்த ஜிமிக்கி வாங்கினேன். 2014 ஜானில் வாங்கினேன். அன்றைக்கி ரேட்டு 2772. 5 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக 4.91 கிராமுக்கு இந்த ஜிமிக்கி 12.56 வேஸ்டேஜில் 1% வேட்டோட 15,460க்கு இந்த ஜிமிக்கி வாங்கியிருக்கேன். நான் கேஷ் கொடுத்து வாங்குறப்போ மோஸ்ட்லி 10 to 12% வேஸ்டேஜ்குள்ளே தான் ஜுவல் சூஸ் பண்ணுவேன். இல்லைனா கோல்டு நம்ம கைக்கு வராமல் வேஸ்டேஜ்னு வேஸ்ட்டாக போய்டும். நீங்கள் ஒன்ஸ் கோல்டு ஜுவல்னு வாங்கினா அட்லீஸ்ட் உங்கள் லைஃப் டைமுக்கு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் உங்கள் யூஸ்க்கு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உறுதியான டிசைனில் வாங்குங்க. ஏன்னா ரிட்டன் கொடுக்குறப்போ அதே கிராமுக்கு அப்படியே கோல்டு வேல்யூ அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. அதான் இல்லை, அவங்க அதை உருக்கி தட்டி 91.6% இருக்கிற கோல்டுக்கு மட்டும்தான் ரீவேல்யூ கொடுப்பாங்க. சில்வருக்கு எப்படி 75% தான் சில்வர் இருக்குதுன்னு 100 கிராம் கொலுசில் 75 கிராம் சில்வருக்கு மட்டும்தான் அன்னைக்கு ரேட்டுக்கு ரீவேல்யூ தருவாங்களோ அதே மாதிரி தான் கோல்டுக்கும் 91.6%க்கு மட்டும்தான் ரீவேல்யூ கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்காக மட்டும்தான் ஃப்யூச்சரில் இந்த ஜுவல்லை நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னா காயினாகவே வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2014 ஜானில் ஒரு கேஸ்டிங் டைப் ரிங்கு 2.5 கிராமில் வாங்கினேன். என்கிட்ட இருக்கிற ரிங்கில் இதுதான் என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த இயர் நான் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர், ஸோ ஃபீஸ் கட்ட வேண்டியது அவ்வளோ இல்லை. ஸோ இந்த இயரில் தான் நான் அதிகமாக ஜுவல் வாங்கினேன். அன்னைக்கு கோல்டு ரேட்டு 2860 பெர் கிராம்.
அந்த 2 இயர்ஸ் கோல்டு ரேட் இந்த ரேஞ்சிலதே தான் இருந்தது. இது நான் கேஷ் கொடுத்து தான் வாங்கினேன். 2.51 கிராம். ரிங்குக்கு 15% வேஸ்டேஜோட 1% வேட்டோட சேர்த்து 8330 ரவுண்ட் ஆஃப் பண்ணி வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த பில்லில் நெக்லஸ்னு இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு ஆரம். பில் டேட் 9/12/14. கோல்டு ரேட் 2463 ஆர் 2493 தான். நல்லா குறைஞ்சிருந்தது ரேட் அன்றைக்கி. இந்த வீடியோவில் ரேட் கிளியராக தெரியல, பட் கையில் இருக்கிற பில்லில் ஓரளவு கிளியராக தான் தெரியுது. ஸ்டோன் தனியாக ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஸ்டோனுக்குன்னு 160 ருபீஸ். அது கோல்டு ரேட்டில் வரல. வேஸ்டேஜ் எனக்கு இந்த மாடலுக்கு 12% வரைக்கும், பேக் செயினுக்கு தனியாக 11.5% தான் டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. இது கல்யாணில் வாங்கினேன். வேஸ்டேஜ் ஓரளவு கம்மி பண்ணியிருந்தாங்க. பியூரிட்டியும் அங்கேயே செக் பண்ணி தான் வாங்கினேன். அவங்களே பியூரிட்டி செக் பண்ணுற சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஆரம் 25.280, பேக் செயின் 3.94 கிராம். ஃபைனலாக இந்த ஆரம் 81,030க்கு தான் நான் வாங்கினேன். இதில் லாயல்ட்டி பாயிண்ட்ஸும் ஆட் ஆகிருந்துச்சு. அம்மா கல்யாணில் தான் அவங்க செயின் கம்மல்லாம் ஏற்கனவே வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க பாயிண்ட்ஸும் சேர்த்து இதிலையே ஆட் ஆகிருந்துச்சு. கடைசியாக ஒரு 700 சம்திங்க்கு நான் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ஸில் ஒரு மூக்குத்தி வாங்கினேன். லாஸ்ட்டாக ஹஸ்பண்ட்க்கு ஒரு செயின் வாங்கினேன். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனப்போ ஹஸ்பண்ட்காக மேரேஜ்க்கு முன்னாடியே இந்த செயின் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 2 பவுனுக்கு கொஞ்சம் தான் கம்மி. 2015 ஆகஸ்ட்டில். அப்போது இன்னுமே ரேட் நல்லா குறைஞ்சிருந்துச்சு. 7 லக்குக்கு 2513 தான் பெர் கிராம். 15.67 கிராம் செயினுக்கு டிஸ்கவுண்ட் வேஸ்டேஜ்னு 12.94 வேஸ்டேஜ் போட்டு வேட்லாம் சேர்த்து 44,472 கிட்ட வந்துச்சு. என்னோட 2010 வாங்கின 13.87 கிராம் செயினை கொடுத்துட்டு தான் இதை நான் வாங்கினேன். அந்த பெண்டன்ட் நான் கொடுக்கல, அந்த செயினுக்கு வாங்கின பெண்டன்ட். ஏன்னா அது என்னோடய ஃபேவரட் பெண்டன்ட். 13.29 தான் வெயிட்டு உருக்கி தட்டுறப்போ இருந்துச்சு. கோல்டு பியூரிட்டியில் பியூர் கோல்டுக்கு மட்டும்னு 12.1 கிராம் மட்டும்தான் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஓல்டு கோல்டு போக மீதி அமௌண்ட் மட்டும் நான் பே பண்ணி வாங்கினேன். 14,510 கிட்ட பே பண்ணேன். செயின் கொடுத்துட்டு புதுசாக வாங்குறப்போ அந்த செயின் வாங்கினதை விட கிட்டத்தட்ட 1.77 கிராம் லெஸ் ஆகிட்டு ரீவேல்யூ அப்போது. ஸோ இதுக்கு தான் நான் வீடியோ நடுவுலேயே சொன்னேன். இதனால் நமக்கு 4,400 கிட்ட லாஸ் தான் அன்றைக்கி ரேட்டுக்கே. ஸோ திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு ஜுவல் வாங்கினீங்கன்னா நீங்கள் முதல்ல வாங்கின ஜுவல்லுக்கு கொடுத்த வேஸ்டேஜும் வேஸ்ட்டு, ரீவேல்யூ டைமில் லெஸ் ஆகிற அமௌண்ட்டும் வேஸ்ட்டு. ஸோ வாங்கினதை மினிமம் உங்கள் லைஃப் டைமில் மாற்றாத மாதிரி சூஸ் பண்ணி வாங்குங்க. உங்கள் பசங்க காலத்தில் வேணால் அவங்க ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். கடைசியாக என்னோடய இந்த 2 ரிங்கும் சேர்த்து 4 கிராம். இந்த ரிங்கோட பில் என்கிட்ட இல்லை. என்னோடய ரிலேட்டிவ் தான் எனக்காக மேரேஜை ஒட்டி நான் வெளியே போக முடியாதனால பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என்னால் போக முடியலை. ஸோ இதோட பில் எனக்கு கிடைக்கல, அவங்கக்கிட்ட தான் இருந்தது. இதுதான் என்னோடய முதல் 12 பவுன். 12 பவுனுக்கு கொஞ்சம் கூடவே தான் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியே ப்ரீவியஸ் கோல்டு பில்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக ஆர்ஜே ஹோம்மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அக்ஷய திருதியிலேருந்து நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்குகிற ஜுவல்ஸோட பில்லெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.